சிலுவை பாதை சிந்தனைகள். மாத்தி யோசி, ஆனால் மறுக்காமல் யோசி. தாழ்ச்சி, பணிவு, சுத்தம் என இணைந்து வரும் தவக்காலங்களில் மாத்தி யோசி, ஆனால் மறுக்காமல் யோசி என்ற தவக்கால நேர்மறையான சிந்தனை தொகுப்பை உங்கள் முன் வைக்கிறேன். காலம் காலமாக நமது கிறிஸ்துவ வாழ்வு முறை நம்மை அநேகமான தேவைகளை தேடும் மனிதனாக, அது உலகளாவிய தேவையாகவோ அல்லது ஆன்மீக தேவையாகவோ இருக்கும். தேவைகள் தீராத மனிதர்களாக உலகிற்கு அடையாளம் காட்டப்படுகிறது. நிறைவானவர் நம்முள் இருப்பது உண்மையானால் குறைவு உள்ளவர்களாக நாம் வாழக்கூடாது. ஆண்டவர் இயேசு தனது 3 ஆண்டு பொது வாழ்விலும் சரி, இதோ இந்த சிலுவை பாதை நிகழ்வுகளும் சரி, எதிர்மறையான தீமையானவற்றையோ துக்கமானவற்றையோ ஏற்கவில்லை. இயேசு நலமுடன் பயணித்த நாட்களில் கண்முன் நிறுத்தப்பட்ட, விபசாரத்தில் கையும் களவுமாக பிடிப்பட்ட, கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டிய பெண்ணை அமைதியாக காப்பாற்றியது மட்டுமின்றி, நானும் தீர்ப்பிடேன் போ என அவள் மீண்டும் வாழ நல்ல சுதந்திரமான வாய்ப்பை உருவாக்கி தந்தார் என காண்கிறோம். சிலுவை துன்பத்தின் உச்சத்தில் தன்னை நோக்கி அழுத பெண்களுக்கு அவரும் அவர்களோடு துன்பப்படாமல் நிதானம் தவறாமல் நின்று அவர்களுக்கு ஆறுதல் தந்து அவர்களுடைய எதிர்கால விடியல் எது என்று சொல்லிக் கொடுக்கிறார். நேர்மறையின் நன்மைகளின் நாயகனாக வாழும் இறைவனின் மக்களாக நாம் மட்டும் ஏன் எதிர்மறை விளைவுகளுடன் துன்பத்துடனும் துக்கத்துடனும் வாழ வேண்டும்? இறைவன் மனிதனுக்கு தந்திருக்கும் சிறப்பே அவனுடைய நிபந்தனையற்ற சுதந்திரமே. எனவே நான் இன்பவனத்தில் இருந்த விளக்கப்பட்ட கனியானாலும், கல்வாரி சிலுவை அன்பின் கனியானாலும், கைகளில் எடுத்து உண்பதும் உண்ணாததும் மனிதனின் தனி உரிமை. தேவாலயத்தை கல்வர் குகை ஆக்காதீர்கள் என கோபப்பட்ட இயேசு கல்வனுக்கு வான் வீட்டை ஆர்வமுடன் அப்போதே தந்தார். திருத்தூதர் பவுல் அடிகளாரின் வார்த்தைப்படி தேவாலயத்தை தேவ ஆலயமாகவே வைத்திட இந்த தவக்காலம் நமக்கு உதவட்டும். நாம் தேவனின் ஆலயம் என்றால் நமக்குள் தேவையான சிந்தனைகளுக்கு நன்மை நிறைந்த செயல்களுமே வலம் வர வேண்டும். ஆம், மாத்தி யோசிப்போம். முதல் நிலை, இயேசுவை சிலுவை சாவிற்கு தீர்ப்பிடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதுவே அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒரே ஒரு வார்த்தை நமக்கு வாழ்வையும் சாவையும் தர வல்லது. கெத்சமனியில் ரபி என்ற யூதாஸின் ஒரு வார்த்தை இயேசுவை காட்டிக் கொடுத்தது. ஆனால் நண்பா என்ற இயேசுவின் அழைப்பு அவர் யூதாஸின் மீது கொண்ட நட்பை உறுதி செய்தது. தேவதூஷணம் கூறினார் என்ற யூத தலைவர்களின் வாக்கு பிலாத்துவின் முன் இயேசுவை குற்றவாளியாக நிறுத்தியது. மாறாக பிலாத்துவின் இதோ மனிதன் என்ற அறிக்கை அவரை இவரே மனிதன் என அடையாளப்படுத்தியது. கடந்த ஓய்வு நாளன்று ஓசானா என ஒலித்து இயேசுவை அரசராக்கிய யூத மக்களின் குரல்கள் இன்று பிலாத்துவின் முன் சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும் என கூச்சலிட்டு இயேசுவின் சிலுவை சாவை பிலாத்துவின் அதிகாரத்தால் உறுதி செய்து தீர்ப்பிட செய்தது. இறைமகன் வார்த்தை வடிவான இயேசுவின் வாழ்க்கையை வெறும் மனித வார்த்தைகள் அரசன் என வாழ்த்தி குற்றவாளி என மாற்றியதை பார்த்தோம். மண்ணில் வாழும் மனிதன் உயிரோடு இருப்பதை அவன் வாயினின்று புறப்படும் அம்மா என்ற வார்த்தைதான் உறுதி செய்கிறது. மனிதனாக வாழும் நாம் மீண்டும் மண்ணாக மாறாமல் இருக்க நமது வாயினின்று புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் இறை மகனின் வாழ்வு தரும் வார்த்தைகளாக
அனைவருள்ளும் பலம் வர உறுதி செய்வோம். நானே உயிர் என்ற இயேசுவின் வார்த்தைகள் லாசரே வெளியே வா என அழைத்த போது லாசர் உயிர் பெற்றது போல இயேசுவையே உயிராக கொண்டுள்ள நமது வார்த்தைகள் நமக்கும் நம்மோடு இணைந்து வாழும் அனைவருக்கும் நிறை வாழ்வை தரும் வார்த்தைகளாக நித்தியத்திற்கும் ஒலிப்பதாக. ஜெபம். இறைவா, எலும்பில்லாத எங்கள் நாக்கு எப்படி வேண்டுமானாலும் பேசாமல் என்றும் எல்லோரிடமும் உமது வார்த்தைகளை மட்டுமே பேசி அனைவருக்காக ஜெபித்திட வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவன. ஆமேன். இரண்டாம் நிலை. இயேசுவின் மீது பாரச்சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்புடன் சுமக்கும் எதுவும் சுமை அல்ல, சுகமே. பாஸ்கா இரவு உணவிற்கு பின் கெத்சமனி தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு நுழையும் வரை இந்த பாரச்சிலுவை, சிலுவை வழி தரும் மரணம் ஒரு கேள்விக்குறியாகத்தான் அவர் முன் நின்றது. கெத்சமனியில் மண்டியிட்டு ஜெபித்து இறை சித்தமே என் சித்தம் என தெளிவு பெற்ற பின் மனுகுல மீட்பின் பாரச்சிலுவையின் சுமை என் மீது எளிது என்று அவரே கூறியதற்கு ஏற்ப சுகமானதாய் மாறிற்று. நாம் நிற்கும் இந்த மண்ணிற்கு, பூமிக்கும், இந்த மண்ணுலகமோ அல்லது அதன் மீதுள்ள வேறு எந்த படைப்புகளுமே பாரமல்ல. வான்வெளியில் உலாவும் கோள்களில் இந்த பூமிக்குத்தான் மிகவும் சிறப்புடையது. இறைவன் தனது படைப்புகளால், அதன் செயல்களால் ஒவ்வொரு வினாடியும் இந்த பூமியை சிறப்பிக்கிறார். இச்சிறப்பை என்றும் தன்னுள் தக்க வைக்க இந்த மண்ணுலகம் இறை சித்தத்திற்கு முழுமையாக கட்டுப்பட்டு இயங்குகிறது. பூமியை சிறப்பிக்கும் பூமியை ஆள பிறந்த மனிதனை சிறப்பிக்காமல் இருப்பாரா? பாருங்கள், நமது உடல், உயிர், சுவாசிக்கும் காற்று, உண்ணும் உணவு, இருக்கும் இடம் என கூறிக்கொண்டே போகலாம். இவை அனைத்தும் இறைவன் நமக்கு தந்து படைப்புகளுக்குள் சிறப்பானவர் என்ற பெருமைக்கு உரியவர்கள் ஆக்கினார். இப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற நாம் நமது கடமைகள், பொறுப்புகள் அனைத்தும் இறை சித்தத்தின் செயல்பாடுகள் என மனமுவந்து ஏற்கும் போது அவைகள் சுமைகள் அல்ல, சுகங்களே என்பதை உணர முடியும். மனிதராக இந்த இறைமகன் மேற்குறிப்பிட்ட மனநிலையில் நிலைத்து வாழ்ந்ததால் இறைவன் நிலையாக அவரோடு இருந்தார். அன்னை மரி மைந்தன் இயேசுவை போல அன்னை மரியால் அவரது சகோதரர்களான நாமும் இந்த இறை சித்தத்தில் முழுமையாக இணைந்திட அழைக்கப்படுகிறோம். இன்றே இணைவோம். மகிழ்ச்சியுடன் சுமைகள் அல்ல, சுகங்களை சுமப்போம். பயணிப்போம் பரமனின் வழிதனில். ஜெபம். இறைவா, உமோடு இணைவதால், உமது சித்தத்திற்கு நாங்கள் கட்டுப்பட்டு வாழ்வதனால் கண்முன் நிற்கும் சுகங்களை அடையாளம் கண்டு அவற்றுடன் இணைந்து வாழ்ந்திட அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமென். மூன்றாம் நிலை. இறைமகன் இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்து சோஸ்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தடுக்கி விழச் செய்யும் தடுமாற்றங்களை தகர்த்தெறிவோம். இறைமகன் இயேசு மண்ணில் முதல் முறை கீழே விழுகிறார். இது மிகவும் வேதனைக்குரிய ஒரு நிகழ்வு.
மனுகுலத்தின் மீட்பின் மீது இவர் கொண்ட அளவிட முடியாத ஆர்வம் அல்லது தாகம் வீழ்ந்த இவரை மீண்டும் எழுந்து நடக்கச் செய்தது. பலவீனப்பட்ட மனித வாழ்வில் தடுமாற்றங்கள் கண்முன் நிற்பது இயல்பு. ஆண்டவர் இயேசு ஒரு மனிதனைப் போல் 40 நாட்கள் பாலைவன தவ வாழ்வை முடித்து பசியோடும் சோர்வோடும் களைப்போடும் நின்றபோது அலகை நேரம் பார்த்து அவர் முன் உணவு, அப்பம், அந்தஸ்து, கடவுளின் மகன், உலக பெருஞ்செல்வம், அதன் அதிகாரங்கள், உலக அரசுகள் என்பவைகளை ஒரு சாதாரண மனிதன் தவிர்க்க இயலாத வாய்ப்புகளை வைக்கிறது. இறைவனின் மகனாக வாழும் இயேசு அலகையை எப்படி தவிர்த்தார் என்பதை மத்தேயு 41:4 தெளிவாக நாம் படித்துள்ளோம். இறைமகன் வளர்ப்பு தந்தை யோசேப்புக்கு இந்த தயக்கம் வேண்டுமா வேண்டாமா என்ற தடுமாற்றம் சமூக கௌரவம் வழியாக வந்தது. மரியாளை ஏற்பதா வேண்டாமா என்று நின்றபோது கனவிலும் இறைவனுடன் இணைந்து இருந்ததால் தெளிவு பெற்று மரியாளின் கரம் பற்றினார். இந்த வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்விகள் இன்றும் சற்று கவனமாக இருந்திருந்தால் என்ற கவலைகள், செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற யோசனைகள், நடக்குமா நடக்காதா என்று சந்தேகங்கள் நமது முன் நிற்க நாம் அனுபவித்த அல்லது அனுபவிக்கின்ற சிறு சோம்பேறித்தனமே காரணமாகிறது. மேலும் இந்த விஞ்ஞான வளர்ச்சியின் வளங்கள் இன்று நம்மை மீண்டும் மீண்டும் சுகபோக தேடல்களில் தள்ளி விழ செய்கிறது. வீழ்ந்த நாம் எனக்கு ஒரு கண் போனாலும் சரி, அடுத்தவனுக்கு 2மே போக வேண்டும் என்று நினைப்பது சரியா? அது மட்டுமல்ல, நாம் வீழ்ந்தால் நம்முள் வாழும் இறை மாட்சியும் வீழும் என்பதை மறக்கலாமா? நமக்காக இல்லை என்றாலும் இறைவனுக்காக எழுந்திட முயற்சிப்போம். ஏனெனில் தனி மனித அடையாளமே நிமிர்ந்து நிற்பதும் தொடர்ந்து நடப்பதும் தான். ஜெபம். எங்கள் முழுமையான தேடல் நீயாக மட்டுமே அமைந்திட தடுமாற்றமின்றி தயக்கமின்றி உமோடு கரம் கோர்த்திட வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவனவாக. ஆமென். 4ஆம் நிலை. அன்னை மரியாளை ஆண்டவர் இயேசு சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வ தரிசனம். இறைதூதர் கபிரியேல் கன்னி மரியாள் சந்திப்பு இமானுவேலனை தந்தது. கன்னி மரி எலிசபெத் அம்மாளை சந்திப்பு எலிசபெத் அம்மாளையும் குழந்தையையும் ஆவி ஆட்கொள்ளச் செய்தது. அன்னை மரியும் இயேசுவும் கானா ஊரில் சந்தித்தனர். திருமண வீட்டார் மகிழ்ச்சியால் நிறைவு பெற்றனர். ஒருவேளை இவர்கள் இறை அருள் பெற்றவர்கள் என்பதால் இப்படி நடந்திருக்குமோ? பாருங்கள், சாதாரண மனிதன் வருத்தண்டும் சக்கேயு இயேசுவை சந்தித்தார். அவனும் அவன் வீட்டாரும் மீட்பு பெற்றனர். கெத்சமனியில் யூதாஸ் இயேசுவை சந்தித்தார். நண்பா என்ற அவரது அழைக்க பெற்றார். அதிகாரம் பெற்ற சவுல் தமஸ்கு பயணத்தில் ஆண்டவரை சந்தித்தார். பிற இன மக்களின் திருத்தொண்டரானார். இதோ தாயும் சேயும் மரணப்பாதையில் சந்திக்கின்றனர். ஒருவர் மற்ற ஒருவருக்கு ஆறுதலும் தேறுதலும் தந்தவர்களாக இறை சித்தத்திற்கு தங்களை கையளிக்கின்றனர். உலகம் மீட்பால் மகிழ்கின்றது. சந்திப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நடுவில் இறைவன் இருந்தால் அந்த சந்திப்புகள் நிறை மகிழ்வை அனைவருக்கும் தருகின்றது. இன்று நொடிப்பொழுதில் நினைக்கும் நபரை உலகின் மறுமுனையில் இருந்தாலும்
சந்தித்து பேச வசதிகள் நமது கைகளில் உண்டு. யோசிப்போமோ, அப்படி நாம் சந்திக்கும் நிகழ்வுகளின் பயன்கள் யாருக்கு கிடைக்கிறது? நமக்கா, அயலானுக்கா, அல்லது அழகைக்கா? கவனிக்க வேண்டிய செயல். ஏனெனில் நாம் நம்மை இறை மக்கள் என்று கூறுவதில் பெருமை கொள்கிறோம். லாசர் இறந்து அழுகின்ற நிலையில் கட்டுண்டு கல்லறையில் கிடந்தான். இயேசு கல்லறை வாயில் சந்திக்க வந்தார். லாசர் வாழ்வு பெற்றான். நாம் முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது. நாம் லாசரா அல்லது இயேசுவா? லாசர் என்றால் பாருங்கள், இயேசு ஆண்டவர் நம்முன் நிற்கிறார். ஏற்றுக்கொள்வோம், வாழ்வு பெறுவோம். இல்லை, நாங்கள் இறை மக்கள், கிறிஸ்து அவர்கள் என்றால் கண் முன்னே வாழ்வை தேடும் 1000 லாசர்கள் நம்மை அழைக்கிறார்கள். துணிவோம், அவர்களுடன் இணைவோம், ஆண்டவரின் மகிழ்விப்போம். ஜெபம். இறைவா, உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வ தரிசனம் என்ற வரிகளுக்கு ஏற்ப எங்களிடையே நிகழும் சந்திப்புகளின் நடுவில் உமது தரிசனத்தை காணும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்களின் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவனவாக. ஆமென். 5ஆம் நிலை. சிமியோன் இயேசுவிற்கு பார சிலுவையை சுமக்க உதவுகிறார். இவ்விய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதுவே அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தோள் கொடுப்பான் தோழன். மத்தேயு 27:32, மார்க்கு 15:21 சிமியோன் சேவகர்களின் கட்டாயத்தால் இயேசுவின் சிலுவையை சுமந்தார் என வாசிக்கிறோம். மார்க்கு 5:41 யாராவது உங்களை 1 கல் தொலைவு அவருடன் வர கட்டாயப்படுத்தினால் நீங்கள் அவரோடு 2 கல் தொலைவு செல்லுங்கள் என இயேசு கூறுகிறார். பவுல் அடிகளாரோ அவர் செயல் பற்றி 1 கொரிந்தியர் 9:16 நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் இதில் பெருமைப்பட ஒன்றுமில்லை, இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்குள்ளது என்று கூறுகிறார். இந்த 3 நிகழ்வுகளும் கட்டாயத்தால் நிறைவேறினாலும் முடிவு மகிழ்ச்சியையும் நன்மையையும் தந்ததை நாம் உணர முடியும். இன்றைய வாழ்க்கை முறையில், எல்லா அமைப்பு வாழ்க்கை முறைகளிலும் இந்த கட்டுப்பாடுகள், நிர்பந்தங்கள், நிபந்தனைகள் அனைத்தும் கேள்விக்குறியாக நிற்கின்றது. எல்லோருக்கும் எப்போதும் தேவைப்படுவது நிபந்தனை, கட்டுப்பாடுகள் இல்லா சுதந்திர வாழ்வு. இத்தகைய வாழ்வு எத்தகைய முடிவுகளை தந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தினமும், குறிப்பாக குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகள் உறவில் எத்தகைய குழப்பங்களை இந்த மனநிலை உருவாக்கின்றது என்பதை பார்க்கிறோம். நமது பிறப்பும் இறப்பும் பெற்றோரும் நமது கைகளில் இல்லை. உறவும் ஊரும் பேசும் மொழியும் நமது விருப்பப்படி இல்லை. சுகமும் நோயும் நமது எண்ணப்படி நம்முடன் இருப்பதில்லை. பதவியும் பெருமையும் அந்தஸ்தும் பார்த்தவுடன் நம்முடன் வருவதில்லை. இவை அனைத்தையும் இறைவனும் இயற்கையும் நம்முன் நிறுத்துகின்றனர். வாழ்வு வேண்டுமெனில் சிமியோனை போல் வந்ததை வரவேற்கத்தான் வேண்டும். சிலுவையை சுமக்க இயேசு தளர்வுற்ற போது மறுபக்கத்தில் சிமியோன் தோள் கொடுத்து சிலுவை பாரத்தை ஏற்று இயேசுவிற்கு தோள் கொடுக்கும் தோழனானார் என சரித்திரம் கூறுகிறது. ஆம், நாம் ஓர் அடி எடுத்து வைத்தால் நம்மோடு நம் இறைவன் 2 அடி வருகிறார் என்பதை இனி மறுக்காமல் இறைவனும் இயற்கையும் நம்முன் நிறுத்தும் கட்டாயமான நிர்பந்தமாக, கசப்பான வாழ்வாக இருப்பினும் உவப்புடன் எதிர்கொள்வோம். ஜெபம். இறைவா, என்றும் உமது விருப்பப்படி 1 கல் தொலைவு அல்ல 2 கல் தொலைவு நடந்திட எங்களை வழிநடத்தும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவனவாக. ஆமென். ஆறாம் நிலை. இறைமகன் திருமுகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். துணிச்சல். ஆம், நன்மையை தேடும் துணிச்சல் இன்று நமக்கு தேவையான துணிச்சல். ஆண்டவரின் திருமுகத்தை உலகிற்கு அடையாளப்படுத்திய பெருமை இந்த வெரோனிக்காள் என்ற புனிதவதியையே சாரும். இயேசுவின் இரண்டாம் கட்டளையான உன்னை போல் உன் அயலானையும் நேசி என்பதை அவள் அறியாத நிலையிலேயே அன்றைய வாழ்க்கை சூழலில், அதுவும் படை வீரர்களின் பாதுகாப்பு வளையத்தினுள் நுழைந்து ஆண்டவரின் முகம் துடைக்க மேற்கொண்ட துணிச்சல் அசாத்தியமானது, அதிசயமானது. இதே துணிச்சலை ஒரு பெண்மணி ஆண்டவர் இயேசு முன் நிகழ்த்துகின்றார். யோவானை தவிர மற்ற 3 நற்செய்தியாளர்களும் குறிப்பிடும் அந்த 12 வருட பெரும் பாடுள்ள அந்த பெண்மணி கூட்ட நெரிசலில் இடையே இயேசு போவதை பார்க்கிறாள். அவர் குணமளிக்க வல்லவர் என்பதை கேட்டறிகிறாள். தன் நலன் கருதி இயேசுவின் ஆடை விளிம்பை தொட்டாவது நலம் பெறுவேன் என உறுதி கொள்கிறாள். இதற்காக அவள் கொண்ட துணிச்சல் முன் அவளுடைய வியாதி அந்த பெருங்கூட்டம் மறைய முண்டியடித்து கொண்டு பெரும் கூட்டத்தினுள் நுழைந்து ஆண்டவரின் ஆடை விளிம்பை தொட்டாள், நலம் பெற்றாள். அது மட்டுமா, ஆண்டவர் இயேசுவிடமிருந்து மகளே துணிவோடு இரு, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்ற வாழ்த்தும் கிடைத்தது. மத்தேயு 9:22. சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். நாம் நன்றாக நலமாக இருந்தால் தானே அயலானையும் நலமாக வைக்க முடியும். நமது நியாயமான உரிமைகளுக்காக, தேவைகளுக்காக செயல்பட துணிச்சலை வளர்த்து கொள்வோம். போராட்டமும் பகைமையும் சூழ்ச்சியும் நிறைந்த உலகில் நமது தேவைகளை துணிந்து போராடி பெற்றுக்கொள்ள தயங்கினால் வாழ்க்கையின் முடிவு தோல்வியும் விரக்தியுமாகவே இருக்கும். எனவே வெரோனிக்காளின் துணிச்சலை மட்டுமல்லாது 12 வருட பெரும் பாடுள்ள பெண் அவளது கண்முன் நிறைவேறின கால நிகழ்வுகளுக்கு ஏற்ப செயல்பட புத்தி கூர்மையுடன் திட்டமிட்டு கையெடுத்து துணிச்சலை நமதாக்குவோம். ஆண்டவர் இயேசுவின் வாழ்த்து நமக்கும் கிடைக்கட்டும். ஜெபம். இறைவா, துணிச்சலுடன் செயல்படும் போது மட்டுமே உம்மை தொட முடியும் என்ற உண்மையை எங்கள் உயிரோட்டமாக்கி உம்மிடம் நற்சான்று பெறும் சாட்சிய வாழ்வை தொடர அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவனவாக. ஆமென். ஏழாம் நிலை. ஆண்டவர் இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெறுப்பை விட்டுவிட்டு அன்பு செய்ய விரும்புவோம். ஆண்டவர் இயேசு 2ஆம் முறை மண்ணில் விழுகிறார். அவர் விழ காரணம் நமது பாவங்கள் என நாம் அறிவோம். பாவத்தை விட்டுவிட முதலில் வெறுப்பை விட வேண்டும். வெகுளி, சினம் இரண்டும் வெறுப்பிற்கு உரியவை என சீராக் 27:30 கூறுகிறது. வெகுளித்தனத்தால் நாம் பாவிகள் ஆகின்றோம். சினத்தால் பிறருக்கு பாவம் இழைக்கின்றோம். காயினின் சினம் ஆபேலை கொன்றது. கடவுள் தன் படைப்பு அனைத்தையும் பார்த்து அவை மிகவும் நன்றாக இருந்ததென கண்டார். ஆனால் மனிதன் தன் பார்வையில் தீயன பல கண்டான். அவன் நல்லவனாக வாழ, தீயவைகளை முழுவதும் விலக்கி வாழ அவைகளை வெறுக்கத் தொடங்கினான். குழந்தை பருவம் முதல்
இன்று வரை வெறுப்பை கற்றுத்தருகிறான். பார்க்காதே, பழகாதே, தொடாதே என தன்னையும் தன் வழித்தோன்றல்களையும் அவைகளிடமிருந்து விலக்கி வைக்கிறான். விளைவு, வெறுப்பு எனும் நஞ்சு வளர்ந்து மரமாகி சினம், அழுக்காறு, கொலைவெறி, ஆணவம், இருமாப்பு போன்ற தீய கனிகளை தரும்போது தன்னோடு ஊடுருவியுள்ள வெறுப்பெனும் நஞ்சை வெட்டவும் முடியாமல் விலக்கவும் முடியாமல் தவிக்கின்றான். தன்னையே வெறுக்க தொடங்குகின்றான். உறவுகளின் நடுவில் விரிசல் விழுவது இந்த வெறுப்பால்தான். பொதுநலம், இல்லறம், துறவரம் என எத்தகைய வாழ்வு அமைப்பு முறைகளினாலும் எப்போது வெறுப்பு இந்த அமைப்புகளில் வேரூன்றுகிறதோ அப்போதே பிரச்சனைகள் பிறக்கத் தொடங்குகின்றன. தீய கனிகள் அறுவடையாகின்றன. திருமண அருட்சாதனத்தில் அருட்பணியாளர்கள் மணமக்களிடம் நீங்கள் இருவரும் உங்கள் விருப்பப்படி இணைந்து வாழ விரும்புகின்றீர்களா என்று கேட்பார். அவர்கள் ஆம் என்று இணைந்து வாழ விரும்புகின்றோம் என பதில் தருவர். இணைப்பு விரிசலை வெறுப்பை அழிக்கின்றது, அன்பை வளர்க்கின்றது. ஊதாரி மைந்தன் தந்தையின் அன்பினால் அவரோடு இணைந்து பின்தான் திருந்திய மைந்தனானான். அன்பே ஒருவரை திருத்தும், வெறுப்பு அல்ல. வெறுப்பை அழிப்போம், இணைப்பில் நிலைப்போம். அது இறைவனோடு என்றாலும் சரி, சக மனிதர்களோடு ஆனாலும் சரி. ஜெபம். தெய்வமே, அன்பின் இணைப்பில் வெறுப்பின் விபரீதத்தை அழித்திடவும் அரவணைப்பால் திருந்திய மைந்தர்களை உருவாக்கவும் அருள் பொழியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவனவாக. ஆமென். 8ஆம் நிலை. யூத பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தானத்தில் சிறந்தது நிதானம். லூக்கா 23:27 முதல் 32 இயேசு யூத பெண்களுக்கு ஆறுதல் கூறிய நிகழ்வு தெளிவாக விவரிக்கப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சிக்கும் நிதானத்திற்கும் என்ன சம்பந்தம் என்கிறீர்களா? நாமும் இந்த இயேசுவை போன்று செயல்பட ஆசைப்படுகிறோம் அல்லவா? கவனிப்போம். மரணத்தின் விளிம்பிலும் தன் நிதானத்தை இயேசு இழக்காமல் இருந்ததால் யூத பெண்களின் அழுகுரலை கேட்க முடிந்தது. சவுக்கடிகள், பாரமான சிலுவை, கரடு முரடான பாதை, இத்தனைக்கும் நடுவிலும் அவர் நிதானத்தோடு இருந்ததால் நின்று அழும் பெண்கள் பக்கம் திரும்ப முடிந்தது. திரும்பியவர் நிதானமாக அவர்கள் ஏன் அழுகிறார்கள் என்பதை முழுமையாக கேட்டு புரிந்து கொள்ள முடிந்தது. அதே நிதானத்துடன் தெளிவாக அப்பெண்களின் நிலையான ஆறுதலுள்ள வாழ்க்கைக்கான வழிமுறைகளை கூறி செல்லவும் முடிந்தது. இப்போது நம்மிடையே எங்கு பார்த்தாலும் அவசரம் அவசரம் அவசரம். நம்முடைய சுய நல தேடல்களின் பொருட்டு, லாபங்களின் பொருட்டு, வாழ்க்கை வசதிகளின் பொருட்டு நிதானத்தை தானம் செய்து வருடங்கள் கடந்துவிட்டன, உண்மையல்லவா? அன்று இயேசு இப்பெண்களை சந்தித்த போது கொடூரமான மரண வேதனைகளில் இருந்தார். ஆனால் நாமோ இன்று அவரை விட 1000 மடங்கு நலமாக இருக்கிறோம், உண்மைதானே? பாருங்கள், இயேசுவை போன்று நிதானத்துடன் நமது செவிகளை திறந்திடுவோம். நிதானத்துடன் பிறருக்காக நின்று அவர்களுடன் உறவை வளர்ப்போம். உறவில் நம் குரலை விட அவர்கள் குரலுக்கு செவி கொடுப்போம். முடிவாக அனைவரும் நிலை வாழ்வு பெற நிதானமாக செயல்படுவோம். இன்று இறை அருள் நாம் குறைவாக பெற இந்த அவசர கதியே காரணம்.
இறைவனை சந்திப்பதிலும் அவரோடு பேசுவதிலும், குறிப்பாக அவர் நம்மோடு பேசுவதையும் நிதானமாக பொறுமையாக கேட்டு மனம் உண்டு. ஆனால் நேரமில்லாதவர்களாக வாழ்கிறோம். தானத்தில் சிறந்தது நிதானம். அதை நாம் நம் இறைவனுக்கு தந்தால் அமைதியான ஆறுதலுள்ள நிலைவாழ்வு நமதாகும். ஜெபம். இறைவா, எங்கள் அவசரத்தால் தொலைந்த உறவுகளை நிதானத்துடன் நின்று தேடி கண்டு அரவணைத்து அன்பையும் மகிழ்வையும் பகிர்ந்து நிலை வாழ்வை பெற்றிட வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிய ஆன்மாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 9ஆம் நிலை. ஆண்டவர் இயேசு 3ஆம் முறை கீழே வீழ்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சாதாரண வரி தண்டுபவராக மாறுவோம். ஆண்டவர் நம்மோடு. ஆண்டவர் இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். இப்படி நினைத்து பார்க்கவே வேதனையாக உள்ளது. இப்படி நிகழ காரணம் நமது இறை உறவில் விழுந்து இணைக்க முடியாமல் நிலைக்கும் விரிசல்களே. கடவுள் தீயவராகவே வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை. நாம் தான் அவருடன் உறவை புதுப்பிக்க முயற்சிப்பதில்லை. இதற்கு நம் முன் குடிக்கொண்டு இருக்கும் பாவங்களின் ஆணி வேரான இருமாப்பு, வேண்டாத கௌரவம், ஆணவம், வீண் அகந்தை ஆகிய இவைதான் காரணம் என்பதே உண்மை. தடுமாற்றத்தால் உள்ளத்தில் தோன்றிய தடைகள் வெறுப்பில் விருட்சமாகி நமக்குள் இருமாப்பு, ஆணவம் என்ற தீய கனிகளை பழுத்து முதிர்ந்த கனிகளாக தக்க வைக்கிறது. ஆண்டவர் ஏவாளிடம் ஏன் விளக்கப்பட்ட கனியை உண்டீர்கள் என கேட்டபோது அவள் அமைதியாக, நான் உண்ணவில்லை, அழகை என்னை கட்டாயப்படுத்தியதால் உண்டேன் என பதில் உரைத்தாள். ஏவாள் உணர்ந்த நான் என்ற உணர்வு அவளை நியாயப்படுத்தி அழகையை குற்றவாளியாக்கியது. அதன் பின் ஆதாம் தொடங்கி இதோ இங்குள்ள அனைவருள்ளும் இந்த நான் என்ற உணர்வு உயிரோடு இருக்கிறது. நான் என்ற இந்த உணர்வு இருமுனை கூர்கொண்ட கத்தி போன்றது. இது பயன்படுத்தும் நபரை பொறுத்து பலன் தரும். ஜெபிக்க வந்த பரிசேயன் மற்றும் வரி தண்டுபவர் வழியாக ஆண்டவர் தரும் விளக்கத்தை பாருங்கள். நான் பரிசேயன் என்ற ஆணவமும் இருமாப்பும் கொண்டு ஆலயத்தினுள் நின்ற பரிசேயன் செபம் கேட்கப்படவில்லை. மாறாக நானோ பாவி என்று தாழ்ச்சியுடனும் கீழ்ப்படிதலுடனும் கொண்டு ஆலயத்தின் வெளியில் நின்ற வரி தண்டுபவரின் ஆயக்காரனின் ஜெபம் கேட்கப்பட்டது. அன்னை மரியாள் கொண்ட நான் என்ற உணர்வு அவர்களை ஆண்டவரின் அடிமையாக்கி மனுகுல மீட்பு திட்டத்தின் அடித்தளமாக அடையாளப்படுத்தியது. நாமோ கிறிஸ்துவின் வழியாக அன்னை மரி மைந்தர்கள். ஒருவேளை மரியாளை போல் வாழ முடியாமல் இன்று வரை பரிசேயனாகவே வாழ்ந்திருந்தாலும் இனிமேல் கீழ்ப்படிதலும் தாட்சியும் கொண்ட ஜெபம் கேட்கப்பட்ட வரி தண்டுபவனாக, ஆயக்காரனாக இறைவனின் முன் சாதாரண மனிதனாக முழந்தால் படியிட்டு தலை வணங்குவோம். ஜெபம். இறைவா, கீழ்ப்படிதலையும் தாட்சியையும் இரு முனை கூறாக கொண்ட மனிதநேய கத்தியை சிலுவை பலன்களை பகிர்ந்திட பயன்படுத்த பலன் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவனவ. ஆமேன். 10ஆம் நிலை. இறைமகன் ஆடைகளை அகற்றுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த சோஸ்திரம் செய்கிறோம்.
அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்துலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உரிமையும் வெறுமையும் உமோடு இருக்க. தொடக்க நூல் 3:10 ஆடையின்றி இருப்பது அச்சத்தை தந்தது என ஆதாம் ஒப்புக்கொண்டார். அப்படியானால் இரண்டாம் ஆதாமான இயேசுவின் நிலை எவ்வளவு கொடுமையானது! நாம் நமது உடல் வழியாக செய்யும் அனைத்து தவறுகளும் நம் தேவனின் நிர்வாணத்திற்கு காரணம் என வருந்துகின்றோம். குறிப்பாக கற்பு, கன்னிமைக்கு எதிராக எழுப்பப்படும் அனைத்து வன் செயல்களின் பரிகாரத்திற்காக மன்றாடுவோம். இயேசுவின் முன் யோவான் 8:3-11 படி கையும் களவுமாக விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் நிற்கிறாள். அப்போது அவர் செய்தது, முதலில் கல்லெறியும் கூட்டத்தினரிடமிருந்து அவரை காப்பாற்றினார். இரண்டாவது, மீண்டும் பாவம் செய்யாத சுதந்திர வாழ்வு அவள் வாழ வாய்ப்பு தந்தார். பாதிக்கப்பட்டோருக்கும் பாதுகாப்பும் மறுவாழ்வும் தந்திட நம்மை அழைக்கின்றார். பயணிப்போம் வன் செயல் பாதிப்புகளை அகற்றிட. அடுத்து லூக்கா 9:25 ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கிக் கொண்டாலும் தன் வாழ்வை இழந்து விடுவானாகில் பயன் என்ன என்று கேட்கிறார். வாழ்வை இழக்காமல் இருக்க நல்ல உடலும் அவசியம். எனவே இந்த உடலை சுறுசுறுப்பாக, சுத்தமாக, நோய் அற்றதாக, வலுவுள்ளதாக, ஆரோக்கியமான, அழகு கொண்டதாக வைப்பது நமது கடமைதான். இந்த உடல் இறைவன் வாழும் ஆலயம் என பவுலடிகளார் கூறுகிறார். கானாவூர் திருமண வீட்டு கற்சாடிகள் போல் உறுதியுடனும் தூய்மையுடனும் வெறுமையுடனும் நமது உள்ளத்தை இறைவன் முன் திறந்து வைத்தால் அவர் தம் ஆவியால் நிறைத்து நாம் நிறைந்த பலன் தர ஆசி அருள்வார் என்பதை மறந்திட வேண்டாம். மார்க்கு 10:13-16 மற்றும் லூக்கா 18:15-17 படி விண்ணரசை உடைமையாக்க குழந்தைகளைப் போல் கள்ளம் கபடம் அற்றவர்களாக வெண்பனி போன்று தூய்மையான உள்ளம் நமக்கும் வேண்டும் என நினைவுபடுத்துகிறார். நமது சுயநல விரும்பு வெறுப்புகளை அகற்றி மாசு மறுவற்ற தூய உள்ளத்தை இறைவன் மட்டும் தங்கி வசிக்கும் தகுதியுள்ளதாக மாற்றிட மனம் வருந்தி வேண்டுவோம். உன்னத பலிப்பொருளாக உன்னதர் பாதம் வைப்போம். ஜெபம். இறைவா, நீர் எங்களுக்கு அளித்துள்ள உடல் நீர் வாழும் ஆலயம் என்பதை உணர்ந்து உமது ஆலயத்தை இழிவாக்கும் எச்செயலையும் செய்யாதிருக்க என்னை நீர் ஆட்கொள்ளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவன. ஆமேன். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். இணைவோம், சிலுவையில் இணைவோம். ஆதியில் இறைவன் மனிதன் தனியாக இருப்பது நன்றன்று, அவனுக்கு சரி நிகரான துணையை உண்டாக்குவேன் என்றார். எந்த சூழலிலும் நாம் இறைவன் இயற்கை என இணைந்து வாழ்வதால் மட்டுமே உலகில் நிறைவை காண முடியும். உலகம் நிறைவும் வளமும் பெற்றிட இறைமகன் இயேசுவும் மரம் போல் வாழும் மனிதர்களும் இணையும் சாட்சியே இந்த சிலுவையின் காட்சி. இன்று இறைவன் மனிதன் இயற்கை என்ற முக்கோண பரிமாண வாழ்வை மனிதன் வாழாமல் ஒன்று இறைவன் மனிதன் அல்லது மனிதன் மனிதன் அல்லது மனிதன் இயற்கை என்று பிரிந்து வாழ்கின்றனர். விளைவு, முதலில் மனிதன் இயற்கை என வாழ்பவன் தன் சுய லாபத்திற்காக மண்வளம், நீர்வளம், கனிம வளம் என இயற்கையை சூறையாடி தன்னுடைய எதிர்கால உலகை அழிக்கின்றான்.
இரண்டாவதாக, மனிதனோடு மனிதன் என்ற வாழ்வில் சுயநலம், கௌரவம், அந்தஸ்து என வாழ்ந்து சக உறவுகளையும் இழந்து தனிமரமாக நிற்கின்றான். மூன்றாவது முடிவாக, இறைவன் மனிதன் என்ற நிலைப்பாட்டில் தன்னை முழுவதும் இழந்தவனாக இந்த மனிதனை படைத்ததற்காக நாம் மனம் வருந்துகிறேன் என்று இறைவனே கூறும் நிலைக்கு அவரை வேதனைக்கு தள்ளுகின்றான். நிர்கதியாக வேதனை மிகுந்த பிளவுகளால் தன்னந்தனியாக மரம் போல் இறைவனிலும் இயற்கையோடும் இணையாத இரு புள்ளிகள் கொண்ட நேர்கோட்டை போல் வீழ்ந்து கிடக்கிறான் மனிதன். மனிதனை 3 புள்ளிகளால் முழுமை பெற்ற இறைவன் மனிதன் இயற்கை என்ற முக்கோண பரிணாம பரிசுத்த வாழ்வை பெற்றிட அன்பு, அரவணைப்பு, மன்னிப்பு என்று 3 ஆணிகளால் இறைமகன் தன்னை மனுகுல மறு சிலுவையுடன் இணைத்து கொண்டார். ஆம், பயனற்ற நெடுமரமாக வீழ்ந்து கிடந்த மனிதனை நிமிர்ந்து கைவிரித்து மன்னித்து அன்பு செய்து அரவணைக்கும் சிலுவை மனிதனாக கிறிஸ்துவனாக உலகை அழைக்கிறார். அழைப்பை ஏற்கலாமா? ஜெபம். இறைவா, சிலுவை வெறும் மரம் அல்ல, அது அன்பு, மன்னிப்பு, அரவணைப்பு என்று அமுதுகளை வாரி வழங்கும் அமுத சுரபி என்று புரிய வைத்தவரே, எங்களை கட்டுண்ட கைகளையும் கால்களையும் விரித்து உமோடு இணைத்து நிலைத்திட அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த சோஸ்திரம் செய்கிறோம். அது அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒவ்வொரு மனிதனும் கடவுளின் பிள்ளையாக வாழ அழைக்கப்பட்டவன். உலகின் அதிகாரத்தால் இதோ மனிதன் என அடையாளப்படுத்தப்பட்டவரோடு காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை வெறும் 6 மணி நேரம் மட்டுமே மதம், சாதி, மொழி என எல்லா வகையிலும் வேறுபட்ட, ஆனால் உலக அதிகாரத்திற்கு கட்டுப்பட்ட நூற்றுவர் தலைவரின் பார்வையில் இயேசு உள்ளபடியே நீதிமானாகவும் உண்மையாகவே இறைமகனாகவும் இருந்தார் என்று விவிலியம் கூறுகிறது. 6 நாட்களில் படைப்பு தொழிலை முடித்த இறைவன் அனைத்தும் நல்லதென கண்டார். 6 மணி நேர பயண முடிவில் நீதிமானாக இறைமகனாக இயேசு என்ற மனிதனை நூற்றுவர் தலைவர் நல்லவர் என அடையாளம் கண்டார். நூற்றுவர் தலைவர் இயேசுவில் கண்ட 6 சிறப்புகள் வேதனையிலும் மரண பாதையிலும் யூத பெண்களுக்கு நிதானத்துடன் ஆறுதல் சொன்னது. தன்னை அடித்து அவமானப்படுத்தி நிர்வாணப்படுத்திய சேவகர்களிடம் அமைதியாக தன்னை சிலுவையில் அறைய அனுமதித்தது. அந்தரத்தில் நின்றபோதும், தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என உருக்கமாகவும் உறுதியாகவும் மன்றாடியது. இயலாமையிலும் இல்லை என்று கூறாமல் இருக்கிறவராக இருக்கின்ற தேவனாக நல்ல கள்வனுக்கு வான் வீட்டை தந்தது. நிற்கதியாக நிற்கும் தாய்க்கும் அன்பு சீடருக்கும் மீண்டும் தாய்மகன் உறவில் எதிர்கால நம்பிக்கையை வளரச் செய்தது. உச்சமாக உணர்வுகள் விடை பெறும் முன், தந்தையே, உமது கைகளில் எனது ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று அர்ப்பண வாழ்வின் அடையாளமாக தன்னை மாற்றியது. இந்த உயர்ந்த 6 பண்புகள் இருப்பதை காணும் நூற்றுவர் தலைவர் மட்டுமல்ல, சாதாரண வழிபோக்கனும் தலை வணங்குவான். இவர் உண்மையாகவே இறைமகன், நீதிமான், கடவுளின் மகன் என்று. 6 மணி நேரம் பயணமே அறிக்கையிடும் போது
பிறப்பு முதல் இன்று வரை அவரோடு பயணிக்கும் நாம் அவரை போல் உரக்க கத்தி இந்த இறைமகன் இயேசு உண்மையாகவே எங்கள் இறைவன்தான் என்று அறிக்கையிடுவோமா? ஜெபம். விண்ணுலகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவன. ஆமென். 13ஆம் நிலை. அன்னை மரிமடியில் ஆண்டவர் உடலை வளர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதுவே அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வியாகுல அன்னை வளர்த்த விலையில்லா வாழ்வை தரும் குட்டி திரு அவை. அரிமத்தவூர் யோசேப்பும் நிக்கதோமாவும் பிலாத்துவின் அனுமதியுடன் அங்கிருந்த சீடர் மற்றும் நல்ல மனிதர்கள் துணையுடன் சிலுவை நின்று இயேசு உடலை இறக்கி அங்கு இருந்த வியாகுல அன்னையின் மடியில் ஆண்டவர் உடலை வளர்த்துகிறார்கள் என ஆதி முதல் தமிழ் திரு அவை அறிக்கையிடுகின்றது. இறந்து போன உடலை மீண்டும் வளர்ப்பது, உயிரோடு வளர்ப்பது சாத்தியமா? ஆம், சாத்தியம். அதுவும் இறை சித்தமே தன் வாழ்வாக கொண்ட அன்னை மரியாளுக்கு இது மிக மிக சாத்தியமான ஒன்றுதான். எப்போது ஒரு மனிதன் இறந்த பின் அவனுடைய கொள்கைகள், போதனைகள், வாழ்க்கை நெறிமுறைகள் மற்ற மனிதர்கள் நெஞ்சங்களில் ஊடுருவி நிலைத்து வளர்ந்து கொண்டே இருக்கிறதோ அப்போது இறந்தவர் உயிரோடு வாழ்வதாக ஒப்புக்கொள்வது மரபு. இந்த மரபுப்படி கல்வாரியில் இயேசு இறந்துவிட்டால் இனி யூதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என நினைத்த யூதர்களின் நடுவில் ஆண்டவரின் உடலுடன் நின்ற வியாகுல அன்னை அவர்களையே திரு அவையின் அடித்தளமாக்கி அன்பு, அரவணைப்பு, மன்னிப்பு என்ற சிலுவையை தலைமை பீடமாக்கி இயேசுவின் சீடர்களையும் நல் நண்பர்களையும் களப்பணியாளர்களாக்கி இயேசுவின் கொள்கைகள், போதனைகள், வாழ்க்கை நெறி ஆகியவற்றை மக்கள் மத்தியில் உயிரோட்டமாக வளர்த்திட உறுதி கொண்டு உருவாக்கினார் இந்த குட்டி திரு அவையை. பின்னாளில் ஆவி அக்கினி அபிஷேகத்துடன் அனைத்து சீடர்களுடன் ஆலமரமாக வளர்ந்து நிலைத்திட இப்போது அன்னை மரி நற்செய்தி என்ற நல் விதையை நல் நிலமாக தன்னுடன் இருந்தோர் உள்ளத்தில் உறுதியுடன் விதைத்தார். அனைவரும் ஆண்டவர் இயேசுவை இணைத்து வளர்த்தார்கள். ஒளியுடன் இருளும் இருப்பது போல் நன்மைகள் நடுவில் தீமையும் வளருவதை நாம் காண்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் ஒரு மறு கிறிஸ்து, ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி திரு அவை என்பதற்கிணங்க அன்னை மரியின் வாழ்க்கை முறைகளையும் நற்செய்தியான கிறிஸ்துவின் மதிப்பீடுகளையும் புது பொலிவுடன் வளர்த்திட அனைவரும் உறுதி எடுப்போம். உலகம் ஒளியில் பிரகாசிக்க நாம் எரியும் மெழுகு ஆவோம். செபம். சிலுவை வழி அன்னை மரி, மக்களான நாங்கள் நற்செய்தியின் களப்பணியாளர்களாக களம் இறங்கிட கருணை பொழிவீராக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்லறை ஒரு முடிவல்ல,
அது விண்ணக கனவுகளின் தொடக்கம். யோவான் 1:1 உள்ளது போல், ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை இறைவனோடு இருந்தது, அதே வார்த்தை இறைவனாக இருந்தது. பின்னாட்களில் காலம் நிறைவேற பெற்றபோது அந்த வார்த்தை மனு உருவாக நம்மோடு குடிக்கொள்ள வந்தபோது நாம் அவருக்கு தந்தது நமது உள்ளத்தையா அல்லது உயிரற்ற கல்லறையையா? இறைவனை அப்பா தந்தாய் என்ற உயிரோடும் உறவோடும் அழைக்க கற்றுத்தந்தது. மனுக்குலத்திற்கும் இறைக்குலம் என்ற பெருமையை தந்து விண்ணரசில் இணை அழைத்தது. காலம் நிறைவேறாத போதும் திருமண வீட்டில் தாகம் தீர்ந்தது. ஆயிரம் மக்களின் பசியை போக்க வயிறார உணவளித்தது. அண்டி வந்த அனைவருக்கும் நோய் நீக்கி சுகம் ஆறுதலும் தந்தது. அலகையை அதட்டி மனிதர்களை விட்டு விலகச் செய்தது. இறந்தவர்களையும் உயிர் பெறச் செய்தது. உண்மையோடு வாழ அழைத்து இறக்கும் தருவாயிலும் மன்னிப்பை தந்து மனுகுலத்தை மீட்டது. இன்றும் அன்பை விதைத்து அகிலத்தை காக்கின்றது. இவை அனைத்தையும் காட்சியாகவும் சாட்சியாகவும் அனுபவித்த மனிதர்கள் இப்போது கல்லறையை அந்த வார்த்தைக்கு தருகின்றார்கள். கல்லறை அல்ல, காலங்களையே கடந்த அந்த வார்த்தை இன்றும் கல்லறை ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புது வாழ்வின் தொடக்கம் என அன்பு கொண்ட உள்ளங்கள் நடுவில் அன்பிற்கோ அடைக்கும் தாழ் என்று வலம் வந்து கொண்டு இருக்கின்றது. திருப்பாடல் 46 உள்ளது போல, அமைதியுடன் இருந்து அந்த வார்த்தையை நமது அடைக்கலமும் பலனும் என்று விசுவசிப்போம். எனவே என்ன நிகழ்ந்தாலும் அச்சமின்றி சிலுவை கொடியுடன் நமது வாழ்க்கை படகு அன்பு என்ற அலைகளின் நடுவே மன்னிப்பு அரவணைப்பு என்ற துடுப்புகளின் துணையுடன் அக்கறை என்ற வான் வீட்டை நிச்சயம் அடையும் என்ற அழியாத நம்பிக்கையுடன் முழந்தால் படியிடுவோம். சிவம். நிலையானவரே, நித்திய தெய்வமே, நாங்கள் அன்னை மரியின் மைந்தர்களாக, வார்த்தையின் சீடர்களாக இனி வரும் எல்லா காலங்களை சிலுவை கொடியுடன் அமைதியுடன் கடந்திட நிறைவாக உமது அருளை தந்துள்ளோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவன. ஆமேன். பரிசுத்த பாப்பானவரின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இந்த சிலுவை பாதை சிந்தனை கல்வாரி பயணத்தின் முடிவல்ல, நம் பரிசுத்த வாழ்வின் தொடக்கம் என்பதை உணர்வோம்.